4வது வசனத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது, இயேசு உங்களை உயர்த்துவார் என சொல்லி. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? அது ஆமென்னு சொல்லி அங்கீகரிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய நாமத்தை அறிந்த உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உயர்த்தப்படணும் அப்படின்னா நமக்குள்ள சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கித்து கடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கிப்பவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவன் துக்கப்படுகிற நேரத்தில் அவன் மனுஷன் உதவலையே அப்படின்னு நினைக்காதபடி, நான் வணங்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னை கண்டிப்பாக இந்த துக்கத்திலிருந்து அவர் மீட்டு கொள்ளுவார். இது மாறும், இது மறையும். நான் துக்கமாக இருந்தேன், ஆனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில நான் பரதேசியாக இருக்கலாம், எனக்கு பரலோக நிச்சயம். நான் இயேசு கிறிஸ்துவோட வலது பரிசத்துல நான் நிற்பேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நான் அரசாளுவேன் என்கிற ஒரு விசுவாசம் உண்டாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவோட துக்கத்தையும் கர்த்தர் மாற்றினார். அவன் நண்பர்கள் கூட இருந்தாங்க, மனைவி விரோதமான வார்த்தைகளை சொல்லி அவன் பேசினாலும் அவன் கர்த்தரிடத்துல தான் மன்றாடி செபித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை யோபு நிந்திக்கலன்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரகாரம் நீங்க நினைக்கலாம், கடற்கரை மணலை போல இருக்கலாம், பாரமா இருக்கலாம். அதுதான் வார்த்தை சொல்லுது, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் இயேசுவிடத்துல வாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க பாரத்தை தான் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்கிறத விசுவாசி. இந்த துக்கம், இந்த பாரம் உன்னை அழுத்த முடியாது. இந்த துக்கம், இந்த பாரம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. அது எல்லாவற்றிலும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண முடியுமா? ஹல்லேலூயா. துக்கத்தை பேசாத, துக்கத்தை கண்டு புலம்பாத, அதையே நினைச்சு புலம்பாதபடி, இந்த துக்கத்தை கொடுத்தேன் தேவனே, இந்த துக்கத்துக்கு பின்பாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கண்ணீருக்கு பின்பாக ஒரு சமாதானம் வரப்போகுது, ஸ்தோத்திரம். இந்த கவலைக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வரப்போகுது, ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுவுக்கு தந்தளினார் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்ப ஒரு காலம் உண்டு, கண்ணீர் வடிக்க ஒரு காலம் உண்டு. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு காலத்தின் முடிவு அல்ல, அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகள் வர்றப்போ ஆமென் ஹல்லேலூயா சொல்லி அதை வாங்கிக்கிங்க கர்த்தரிடத்துல இருந்து. ஹல்லேலூயா. புலம்பலுக்கு பின்புதான் யோபுக்கு என்ன வந்துச்சு? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொண்டா. ஒருவேளை முதல் மாதம் நீங்க புலம்பி இருக்கலாமே தவிர புலம்பலே இருந்திருக்காது உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த 2வது மாதத்துல உனக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் சங்கீதம்
19-20 வசனம். அப்பொழுது நீ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாபிக்கத்தக்க சக்தியை ஒரு சௌரியவன் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்லி இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நீங்க. உங்களை தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தாசனாய் நீங்க மாறுங்க. அவருடைய பாதத்தில் அமருங்க. அவருடைய சொல்ல கேளுங்க. அவருக்காக ஓடுங்க. பரிமள தைலம் மாத்திரமல்ல, ஆசாரியன் அபிஷேகமும் ராஜரீக அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களின் மத்தியில திரளா இருக்குது நம்முடைய தேசத்துல ஜனங்கள். மொத்த உலக ஜனம் எடுக்கிறப்ப 800 தொட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இவ்வளோ ஜனங்கத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தான் அபிஷேகிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. உன்னை கர்த்தர் கண்டிப்பா இந்த 2வது மாதத்துல உயர்த்த போகிறார். அல்லேலூயா. 147ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமென். இந்த 2வது மாதத்துல நீ அதிகமாய் சாந்தத்தோடு கர்த்தரிடத்துல நீ சார்ந்து கொண்டிரு. கர்த்தரை சார்ந்து கொண்டிரு. அல்லேலூயா. சாந்த குணத்தை நீ பெற்றுக்கொள்கிறனால, கர்த்தரையே நீ சார்ந்து கொள்கிறபடினால கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார் 2வது மாதத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தினால சில காரியங்களை இழந்திருக்கலாம். இந்த 2வது மாதத்துல கர்த்தரையே சார்ந்திருக்கிறபடினால சாந்த குணத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்து உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புழுதியில கிடக்கிறேன், நான் தூசியா இருக்கிறேன், நான் பாவத்துல கிடக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆனா கர்த்தர் உங்களை சொல்றாரு, நான் சொல்றேன், எளியவனை குப்பையிலிருந்து உன்னை உயர்த்துகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சுற்றி நடக்கிற சம்பவத்தை பார்க்காத, அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாத, எளிமையா இருக்கிற ஒன்றை, எளியவனா இருக்கிற ஒன்றை கர்த்தர் உயர்த்துகிற நாள் தான் இந்த 2வது மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே வாசிங்களேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது மாதத்துல எளிமையா இருக்கிற ஒன்றை கர்த்தர் உயர்த்த போகிறது மாத்திரமல்ல, எளிமையா இருக்கிற ஒன்றை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரி பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தரோட சித்தத்தில் நீங்க அதிகமா நெருங்குங்க. 2வது மாதத்தில் இதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சாட்சிகளாய் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து, அவர் உன்னை உயர்த்துவார். மனிதனுக்கு முன்னாடி நீ உன்னை உயர்த்தினா கண்டிப்பா நீ தாழ்ந்து போவ. உயர்வுக்கு, மகிமைக்கு, பெருமைக்கு உரியவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய பாதத்தில் உன்னை தாழ்த்துகிற ஒன்றை கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் இயேசு கிறிஸ்து உயர்த்தவே வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனுங்கிறத நம்பு. சாந்த குணம் எனக்கு இருக்குங்கிறத விசுவாசி. நான் எளிமை உள்ளவன், என்னை கண்டிப்பாக இயேசு உயர்த்த போகிறாருங்கிறத நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி கொண்டே இரு. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த எத்தனையோ தேவ மனுஷனை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தாழ்த்துகிற மனுஷனை உயர்த்தினார்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அடிமைப்பட்டு போன தேசத்திலும் தேவ மனுஷர்கள் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தினபடினால அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்திலும் அரசாளக்கூடியவர்களாய் நாங்கள் வணங்குகிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதனுடைய அடையாளமாக தேவ ஜனங்கள் இருந்தார்கள், தேவ மனுஷங்க இருந்தாங்க. அல்லேலூயா. என் துக்கம்தான் பெருசுன்னு சொல்லி துக்கத்திலே அகப்பட்டு கிடக்காத, எனக்கு இது இல்லை அது இல்லை கண்ணீர்னு சொல்லி குழம்பாத. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ சாந்த குணம் உள்ளவன், நீ எளிமை உள்ளவன், நீ தாழ்த்துகிறவன். கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். இரண்டாவது மாதத்தில் இயேசு கிறிஸ்து தாமே உன்னை உயர்த்தும்படியாக அடிமை ரூபம் அவர் எடுத்தார். அவர் பிறந்த மாட்டு தொழுகை உனக்காக அவர் எடுத்த தரித்திரத்தினுடைய காரியங்கள், அவருக்காக பலி செலுத்த போன புறா குஞ்சு ஒரு தரித்திரத்தின் காரியங்கள், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் உனக்காக தரித்திரம் மற்றவனுடைய குகை எடுத்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இருந்தும் உனக்காக ஏழ்மை கோலம் எடுத்தார். தரித்திரராய் மாறினார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படியாக தான் அவர் தரித்திரனாய் பூமிக்கு வந்தார். உன்னை மீட்கும்படிதான் ரத்தம் சிந்தி துடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை நம்பு. இயேசு உன்னை உயர்த்துவார். இயேசுவன் கூட இருக்கிறார் என்று நம்பு. அவரே உன் காரியங்களை எல்லாம் மாற்றி உன்னை இந்த பிப்ரவரி மாதத்தில் உன்னை உயர்த்துவேன் என சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி இந்த நல் வார்த்தையை கேட்கிற பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் மேலும், இதை விசுவாசிக்கிறவர்கள் மேலும் இது பலிக்க போறதுக்காக, இது நடக்க போறதுக்காக கரங்களை தட்டி ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஆமென். இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை உயர்த்தும் அப்பா, எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த இரண்டாவது மாதத்துக்காக நன்றி. வாக்கு உரைத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உடைய வேத வசனங்கள் நிறைவேறினது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் துக்கத்தை நாங்கள் பெருசா நினைக்கல, எங்கள் வறுமையை நாங்கள் பெருசா நினைக்கல, எங்கள் சுகவீனத்தை நாங்கள் பெருசா நினைக்கல. எங்களுக்குள்ள இருக்கிறவரை நாங்கள் பெருசா நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் பராக்கிரம் நிறைந்த தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். என் துக்கத்தை மாற்ற முடியும், என் சஞ்சலத்தை நீக்க முடியும். அவரால் எல்லாம் முடியும். எங்களால் ஒன்று முடியாது இயேசப்பா. எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. உடைய விசுவாசத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் மேலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய வெளிச்சங்கள் எல்லாம் உதிக்க போறதுக்காக நன்றி, உதிக்க போறதுக்காக நன்றி ஐயா. இயேசு உன்னை இந்த பிப்ரவரி மாதத்தில் உயர்த்துவேன்னு வாக்கு பண்றார். இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து செபிக்கிற மனுஷர்களை, இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்யும் என்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் நீர் கொடுத்து தீர்க்க போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதா.